வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு தொற்று நோய் முழு கண்டத்தை அச்சத்தில் ஆழ்த்தியது. 4 ஆண்டுகளில் 20 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்தனர். இதுவே கருப்பு மரணம், பிளாக் டெத். ஆனால் இந்த பேரிடர் உலகின் எதிர்காலத்தை எப்படி ஷேப்பிங் பண்ணியது தெரியுமா? கருப்பு மரணத்தின் தொடக்கம் கிமு 1330களில் மத்திய ஆசியாவில் சென்ட்ரல் ஏசியா பிளேக் தொற்று ஆரம்பமானது. சில்க் ரோடு வழியாக வணிகர்கள், சிப்பாய்கள், கப்பல்கள் மூலம் சீனாவிலிருந்து ஐரோப்பியாவுக்கு பரவியது. 1347இல் ஜெனோவா வணிக கப்பல்கள் சிசிலி துறைமுகம் வந்தது. அதிலிருந்தே முழு ஐரோப்பியாவுக்கு பரவியது. தொற்று பரவிய விதம்: புழும் பூச்சிகள் எலிகளை கடித்து பின்னர் மனிதர்களுக்கு பரவியது. அதிக மக்கள் கூட்டம் கொண்ட நகரங்களில் சுகாதாரம் குறைவானதால் சில நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் இறந்தனர். சில பகுதிகளில் புழுதி மூலமும் பரவியது. மக்கள் பயம் மற்றும் அவலம். ஒரே வீட்டில் இருந்து 4-5 பேரில் ஒரே நாளில் 3 பேர் இறந்த சம்பவங்கள். மருத்துவர்கள் முகமூடி அணிந்து எரிபொருள், மூலிகை, புகை வைத்து குணப்படுத்த முயன்றனர். இறந்தவர்களை அடக்கம் செய்ய கூட மக்கள் இல்லை. நகரங்களில் மாஸ் கிரேவ்ஸ் தோண்டப்பட்டன. பொருளாதார விளைவுகள்: தொழிலாளர்கள் குறைந்ததால் சம்பளம் அதிகரித்தது. நில உரிமையாளர்கள் அடிமைகளை வைத்துக்கொள்ள முடியாமல் போனதால் ஃபியூடலிசம் உடைந்து போனது. சில வரலாற்றாளர்கள் சொல்லுவது பிளாக் டெத் தான் கேபிட்டலிசம், மூலதனவாதம் உருவாக காரணம். மதத்தின் மீதான தாக்கம்: இது கடவுளின் கோபம் என்று மக்கள் நம்பினர். பிளாகன்ஸ் எனப்படும் குழுக்கள் தங்களை அடித்து தண்டனை பெற்றனர். தேவாலயத்திடம் பதிலில்லாததால் மக்கள் நம்பிக்கை குறைந்தது. பின்னர் மற்றும் ரீஃபார்மேஷன் இயக்கங்களுக்கு வழியமைத்தது. கலாச்சார தாக்கம்: ஓவியங்கள், சிற்பங்கள் எல்லாம் மரணம், எலும்புக்கூடு, தேவதை, நரகம் போன்ற சின்னங்களால் நிரம்பின. இலக்கியங்களில் டான்ஸ் ஆஃப் டெத், மரண நடனம் பரவலாக எழுதப்பட்டது. மக்கள் வாழ்க்கை குறுகியது என்று உணர்ந்து சுக வாழ்வை நாடத் தொடங்கினர். மருத்துவ வளர்ச்சி: அந்த காலத்தில் குணப்படுத்த முடியாததால் மக்கள் மூலிகைகள், துர்நாற்றத்தை விரட்டும் புகை, சாமியார்கள், மந்திரங்கள் என பல வழிகளில் முயன்றனர். மக்கள் தொகை குறைவதால் விவசாய நிலங்கள் காலியானது. கருப்பு மரணம் ஒரு பேரழிவுதான். நன்றிகள் பல.